Hi all, this is here Anthony. Welcome to Gaming with Anthony. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அடுத்து நடந்தது என்ன, அதாவது மௌலிகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவரை யூஸ் பண்ணி வந்து அந்த அபிசல் ஃபோர்ஸை லாஸ்ட்டாக டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. நேட்லாண்ட் மக்களும் வந்து ஒரு சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க இல்லைங்களா. இதுக்கப்புறம் வந்து நம்மளும் மௌலிகாவும் சேர்ந்து அந்த அபிசல் அந்த பவரை வந்து டைரெக்டாகவே எதிர்க்கிறதுக்காக நம்ம வந்து போயிருப்போம். வித் மௌலிகா நம்ம போயிருப்போம். அந்த இடத்துல இருந்து தான் இந்த இடத்தோட ஸ்டோரிங்கிறது கண்டினியூ ஆகும். இங்கே தான் ஒரு பிக்கஸ்ட் ரிவீலே இருக்கும். என்னென்னா வந்து மௌலிகா யூஸ் பண்ண பவர் அவங்களோட பவராக இருக்காது. அதாவது அந்த ஆர்கான் அவங்க வச்சுருக்க நோசஸ்லேருந்துமே வந்திருக்காது. அது வந்து டெத்து கார்டு, டெத்து கார்டுன்னு சொல்லுறது டெத்து ஷேடுன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஹெவன்லி பிரின்சிபல், அதாவது 4 ஹெவன்லி பிரின்சிபல் இருப்பாங்க. லைஃபு, டைமு, டெத்து அண்டு வந்து ஸ்கைன்னு கூட சொல்லலாம். இல்லை ஸ்கை தான். வந்து அந்த 4 ஹெவன்லி பிரின்சிபல் இருப்பாங்க. அவங்கள 4 ஷேடுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தங்களோட ஷேடு தான் வந்து இவங்க டெத்து. அந்த டெத்து ஷேடோட வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி மட்டும்தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அபீஸ் பவரை வந்து இது பண்ணியிருக்க முடியும். வானத்துலேயே அவ்வளோ பெரிய ஒரு கிராக்கே உண்டாக்க முடியும். அதை நீங்கள் வந்து லாஸ்ட் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். லாஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இது என்ன நடக்குது வந்து அந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து ஸ்டோரிங்கிறது போகும். நம்ம வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து அந்த அபிசல் அந்த திங்ஸ் கூட நம்ம வந்து சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். நிறையா வந்து நம்மளும் வந்து நம்மக்கிட்ட தான் வந்து எல்லா எலிமெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அது கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மௌலிகாவும் சரி, அவங்ககிட்ட இருக்க பவர்ஸை வச்சு, அவங்க ஆர்கான் இல்லைங்களா, ஸோ அவங்கக்கிட்ட இருக்க பவர்ஸை வச்சு அது கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கிறது அமையும். அதை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு தான் இந்த இடத்துல வந்து மெயினாகவே பார்ப்பாங்க. அதை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் மெயினாகவே பார்ப்பாங்க. அதுக்கு இவங்களும் ரொம்ப பெரிய ஃபோர்ஸ், ரொம்ப பெரிய பவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் வந்து ஆல்மோஸ்ட் பவரை யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கு ஒரு ஹீரோ நேமே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, லெஜெண்டரி நேம் டுமாயினியா ஏதோ ஒரு நேம், அந்த இதில் தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேமும் நமக்கு இருக்கும். அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த அபீஸ் பவரை வந்து ஆல்மோஸ்ட் நம்மளால் டிஃபீட் பண்ண முடியும். அப்போவும் ஒரு மான்ஸ்டர் மாதிரி கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, அப்போவும் மான்ஸ்டர் மாதிரி வரும். அந்த மான்ஸ்டர் கூட தான் நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் மௌலிகா, வித் த ஹெல்ப் ஆஃப் மௌலிகா இந்த மான்ஸ்டர் கூட நம்ம சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் அமையும். சரிங்களா. ஸோ நம்மளும் வந்து அந்த மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போடுவோம். வந்து ஏன்னா வித் ஹெல்ப் ஆஃப் மௌலிகா நம்ம ஈஸியாக அதை டிஃபீட் பண்ணிட முடியும். ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். பட் அது வந்து ஒரு அபீசல், இங்கே கரப்ஷனில் அபீசலில் வந்து ரொம்ப பெரிய ஒரு பவரோட வச்சுருக்கோம். எதுனா வந்து இந்த எதுனா வந்து அந்த இதுங்கிறது. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டுமாயினி அந்த பேருமே நமக்கு ஒரு பவர் இருக்கும். ப்ளஸ் இன்பில்டாகவே நமக்கு பவர் இருக்கனால அதெல்லாம் வச்சு நம்மளும் வந்து அதுக்கு இதுவாக வந்து என்ன சொல்கிறது, அப்போ தான் நமக்கு பைரோ பவரே கிடைக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் பைரோ பவரே கிடைக்கும். இந்த இடத்துல பைரோ பவர் கிடைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் தான் பைரோ பவர் கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு கிளிம்ஸ் நமக்கு வந்து இதாக இருக்கோ, பைரோ பவர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பைரோ அந்த பவருங்கிறது இந்த இடத்துல தான் கிடைக்கும். எஸ், இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த நெருப்போட அந்த பவருங்கிறது கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மௌலிகா நம்ம வந்து அதை டிஃபீட் பண்ணியிருக்க முடியும். நம்ம வந்து இட்டர்னல் ஃப்ளேமையும் ஏற்றிருப்போம். அந்த இட்டர்னல் ஃப்ளேமில் இருந்து வர எனர்ஜி ப்ளஸ் இந்த பீப்புள் கொடுக்குற அந்த நம்பிக்கையிலேருந்து வர பவரை மூலியமாக தான் அந்த அபீசல் பவரை நம்மளால் டிஃபீட் பண்ணியிருக்கோம். நம்ம என்டர் ஆகிருக்கோம். நமக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து உள்ளே போய் அந்த ஃபைனலாக வந்து கன்ஃபர்ம் பண்ணுற இடத்துல நமக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து வெளியே இருக்க பீப்புள் வந்து அந்த என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட அந்த நம்பிக்கை பவர் மூலியமாக அதான் வந்து நம்மளால் வந்து இவங்கள டிஃபீட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இங்கேயே சொல்ல முடியும் பார்த்துங்க. ஸோ அந்த இடத்துல வந்து வந்து எந்தெந்த இது பண்ணுறாங்க, அந்த நம்பிக்கை வைக்கிறாங்க, அந்த இதெல்லாம் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். எல்லா பீப்புளுமே அந்த ஆடிட்டோரியமில் சுற்றி இருந்த எல்லா பீப்புளுமே அவங்களோட நம்பிக்கை அதெல்லாம் வந்து இது பண்ணுறது மூலியமாக, அந்த நம்பிக்கையிலேருந்து வர பவர் மூலியமாக மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த அபீஸ் கூட வந்து வந்து கன்ஃபரன்ட்டே பண்ணியிருக்க முடியும். பிகாஸ் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேட்டர் தான் இது. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து வந்து அவங்களோட அந்த பவர் வந்து அந்த நம்பிக்கை பவர் மூலியமாகவும் நமக்குன்னு க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த ஹீரோ நேம், அது அப்போ தான் வந்து நமக்கு அந்த பவரை கொடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த டுனாயினியா அந்த பவர் வந்து அந்த நேம் வந்து நமக்கு வந்துடும்.
ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளும் வந்து லைக் வந்து அந்த இதுக்குள்ளே போயிடும், அந்த ஹீரோ அந்த ஸ்டேஜுக்குள்ளே போயிடும் நேட் பிளானில். சரின்னு சொல்லி வித் த ஹெல்ப் ஆஃப் யார் சொல்கிறது, மௌலிகா, அந்த அந்த பவரை வச்சு, அதாவது அந்த ஃபயர் பவரை வச்சு தான் அந்த அபீசல் எனர்ஜி கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அது இட்டர்னல் ஃபயர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இட்டர்னல் ஃபயர்னு சொல்லுவாங்க. அந்த இட்டர்னல் ஃபயர் மூலியமாக தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃபீட்டே பண்ணியிருக்க முடியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் வந்து லார்ஜ் ஒரு ஸ்வாடை எடுத்து அந்த ஸ்வாட் மூலியமாக தான் நம்மளால் டிஃபீட்டே பண்ணியிருக்க முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பாங்க. இதுதான் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த அபிசல் பவர் மேலே இருக்கிறதும் தெரியும், நம்ம இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணுறதும் சரி, அது மேலே ஒரு ஹெவி பிளாஸ்ட் வந்து அந்த அந்த இது மேலே அடிக்கிறதும் சரி. அது இல்லாமல் இவங்க எல்லாருமே மற்ற ஹீரோ பேரர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஹீரோ நேம் பேரர்ஸ், லெஜெண்டரி நேம் பேரர்ஸ், அவங்க வந்து அவங்களோட பவருமே கொடுக்கறது மூலியமா சரி, இது மூலியமாக மட்டும்தான் அவங்க அவங்க அவங்களோட ஹீரோ நேம் லைக் வந்து அதெல்லாம் இது பண்ணுறது மூலியமாக தான் நம்மளால் வந்து இந்த அபிசல் பவரை இங்கே நேட்லேண்ட் இருக்க அந்த அபிசல் பவரை நம்மளால் வந்து ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல எல்லாருமே லைக் வந்து முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார் லைக் வந்து ஒராரானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கினிச்சா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய பீப்புள், நிறைய ட்ரைப்ஸ், இவங்கெல்லாம் ஒவ்வொரு ட்ரைபை சேர்ந்தவங்க. அந்த ஒவ்வொரு ட்ரைபில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரே காஸ்ட்காக வந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு காஸ்ட்காக வந்திருப்பாங்க. பிகாஸ் வந்து தே ஜஸ்ட் வாண்டட் டு டிஃபீட் அபீஸ் இல்லாமல் ஒரு நேட்லேண்ட் இருக்கணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்லேருந்தே எப்போ காண்ட்ரியா வந்து டிஃபீட் ஆனதுலேருந்தே, காண்ட்ரியா அழிஞ்சதுலேருந்தே இந்த இடத்துல வந்து அந்த அபீசல் பவருங்கிறது இருக்கும். அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்கும் அபீசல் பவர். உள்ளே வந்து அவங்களோட லே லைன், அதாவது அவங்களோட லே லைன் வந்து நைட் கிங்டம்னு சொல்லுவாங்க. அந்த நைட் கிங்டம்மை ரொம்ப வந்து பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நைட் கிங்டமோட அந்த ஒரு ப்ரொடக்டராக இருக்க ஒரு காடே வந்து ஆல்மோஸ்ட் லைக் வந்து அவங்களோட லைஃபெல்லாம் எனர்ஜியெல்லாம் போய் அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல வந்து அபிசல் ஃபார் மொத்தமாக போனால் மட்டும்தான் அவங்களால வந்து இந்த லே லைனையும் திருப்பி கொண்டு வர முடியும். ப்ளஸ் வந்து அவங்களோட நேட் லைனையும் இருக்கும், இல்லைன்னா வந்து நேட் லைன் இருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஒரு அபிசல் வந்து அந்த இது வந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசியான ஜனங்கள் இறந்துருப்பாங்கன்னு சொல்லி, அவங்கள வந்து இந்த ஃபயர் மூலியமாக தான் திருப்பி கொண்டு வந்திருக்க முடியும். சரிங்களா, இறந்தவங்க இறந்துருவாங்க, பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்கவங்கள திருப்பி பில்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபயரை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வித் நம்ம வந்து மௌலிகாவும் சரி, லைக் வந்து நம்மளும் சரி, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு, லைக் வந்து என்னாச்சுன்னா வந்து மௌலிகாவுக்கு இப்படி ஒரு பவர் இருந்துச்சு, அவங்க தான் வந்து அவங்களோட ஆர்கான் பவர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளே கண்டுபிடிச்சிருவோம், அவங்க அந்த டெத்து ஷேடோட அந்த பவரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும். அந்த தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான், ஓகேங்களா, தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டானோவும் வந்திருப்பாங்க. ஏன் கேபிட்டானோ அங்கே இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மெயின் திங் என்னென்னா, இப்போ அவங்க வெளியே வரட்டும், நான் வந்து அந்த சீனோட நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ நான் வந்து சீன் இல்லாமல் நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது மேபி உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் சொல்கிறேன், சீனோட நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். சீனோட மென்ஷன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லைக் வந்து இந்த இடத்துல ரீயூனியன் நடக்கும், ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணிட்டோம், எல்லாமே அந்த ஒரு ரீயூனியன் இருக்கும். பட் மௌலிகா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க, ஏன்னா வந்து அவங்களோட பீப்புளை வந்து அவங்க காப்பாற்றிட்டாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அங்கே இருப்பீங்க. இப்போ தான் இந்த இடத்துல தான் வந்து இவங்களோட அந்த கேபிட்டனோட அந்த ஸ்டோரிங்கிறது நமக்கு பிளேஸ் ஆகும். கேபிட்டனோ வாஸ் அ ஒரிஜினல் காண்ட்ரியன், ட்ரூ பிளட் காண்ட்ரியன், ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து சென்டினல் நைட் நிறைய பேர் இருக்கும். அவர் ஒரு பவர்ஃபுல்லான வாரியர், லைக் வந்து காண்ட்ரியை சேர்ந்த பவர்ஃபுல்லான வாரியர். ப்ளஸ் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா நேட்லேண்டுக்கு முன்னொரு காலத்தில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வார் அதெல்லாம் பண்ணியிருக்காரு, அபீஸ் கூட தொடர்ந்து வார் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவரோட ஹோல் பிளட்டூன், அதாவது ஹோல் ஆர்மியோட சோலை வந்து அவர் வந்து எடுத்திருப்பார். ஏன்னா வந்து அவங்க செத்தும் அவங்களால வந்து இதுக்கு போயிருக்க முடியாது, எதுக்குன்னா வந்து மறுஜென்மம் வந்து அந்த இட்டர்னிட்டிக்கு அடைஞ்சிருக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு, அந்த அமைதியை வந்து பீஸ்ஃபுல்னஸ்க்கு போயிருக்க முடியாது. அந்த ஒரு ரீசன்னால் அவங்களோட சோல் எல்லாத்தையுமே தன்னோட பவர் மூலியமாக அவர் பாடிக்குள்ளே ஏற்றிப்பார்.
புரியுதுங்களா? அவரோட பாடிக்குள்ளே நிறுத்திருப்பாரு. அதுலேருந்து அவருக்கு தூக்கமும் வராது. ஏன்னா கவுண்ட்லெஸ்ஸான சோல்ஸ் வந்து அவர் பாடியில் இருக்கும். அந்த ஒரு ரீசனால அவருக்கு தூக்கம் இருக்காது. ஒன் திங், அந்த கவுண்ட்லெஸ் சோல்ஸோட அந்த கதறல் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அவருக்கு என்ன ஒரு ஆசைனா, என்னோட ஆர்மி பீப்புளை நான் வந்து என்ன பண்ணணும்னா வந்து அடக்கம் பண்ணணும். இதுதான் வந்து அந்த ஷேடு, ஓகேங்களா? மேலே அந்த கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ஐ, அதுதான் ஷேட். இந்த ஷேடு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, கான்ட்ரி அழியும் போது, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கான்ட்ரி அழியும் போது என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த பியூர் கான்ட்ரியன் பீப்புளுக்கு வந்து ஒரு கர்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன கர்ஸ் கொடுத்துருக்கோன்னா, நீங்கள் வந்து சாகவே கூடாது, இமோர்ட்டலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கர்ஸ் கொடுத்துரும். பாடி வந்து டிகே ஆகும், ஆனால் வந்து அவங்களோட உயிருக்கு வந்து இறப்பு இல்லை. அந்த பாடிக்குள்ளேயே தான் அந்த உயிருங்கிறது இருக்கும், அதை விட்டு போகாது. அந்த அளவுக்கு ஒரு கர்ஸ் கொடுத்துருவாங்க பியூர் கான்ட்ரியனுக்கு. பியூர் கான்ட்ரியன் இல்லாத ஒருத்தங்களுக்கு வேற ஒரு கர்ஸ் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கான்ட்ரியன் இருக்காங்க, லைக் வந்து மான்ஸ்டாண்ட்லேருந்து வந்து ஒரு லைக் வந்து ட்ரேடிங் வந்த ஒரு பெண்ணையோ இல்லை ட்ரேடிங் வந்த ஒரு பர்சனையோ வந்து லைக் மேபி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து சில்ட்ரன்ஸ் இருக்குன்னா, அந்த சில்ட்ரன்ஸ் நாட் பியூர் கான்ட்ரியன், பட் தே ஆர் கான்ட்ரியன். ஸோ அந்த மாதிரி கான்ட்ரியனுக்கு ஒரு காசு கொடுத்துருவாங்க. இந்த லைக் இவங்க கொடுத்துருவாங்க. இதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெவன்லி பிரின்சிபல்ஸ். அதாவது அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, மேலே இருந்த அந்த ப்ரைமோடியல் ஒன், அந்த கடவுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க, இதை வந்து போய் டிஸ்ட்ராய் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. இவங்க அந்த கர்ஸை நிறைவேற்றியிருப்பாங்க. ஸோ இவங்க மேலே பர்சனலாகவே இந்த கான்ட்ரியனுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். என்னன்னா வந்து லைக் வந்து தே டோன்ட் லைக் த ஷேட்ஸ். ஈஸியாக சொல்லலாம், தே டோன்ட் லைக் த ஷேட்ஸ். அது மொத்தமாக தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நைட் கிங்டம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதோட அந்த அதோட கார்டியனாக இருக்க அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து மொத்தமாக முடிய போகுது. அந்த லைஃப் ஃபோர்ஸ் மொத்தமாக முடிஞ்சிச்சுன்னா அந்த லைனே டிஸ்ட்ராய் ஆயிரும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து லைக் மௌலிக்கா இந்த டெத்து ஷேடோட அந்த பவரை யூஸ் பண்ணி தான் அபீஸை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பெனால்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ என் பவரை யூஸ் பண்ணனால உனக்கு இறப்பு மட்டும்தான் பெனால்ட்டி. நீ இறந்துடணும். இறந்துட்டேன்னா உன்னோட அந்த டெப்ட்ங்கிறது இதாயிரும், உயிர் தான் டெப்த், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட உயிரை வந்து இதுக்கு கொடுத்துட்றேன், அதாவது நைட் கிங்டம்க்கு வந்து செரிஸ் ஆகணும்னு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால், இந்த நைட் கிங்டம் உருவாக்கியிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெத்து ஷேட் தான். எதுக்காக நைட் கிங்டம் உருவாக்கியிருப்பாங்கன்னா, இந்த அபீசல் பவர்லேருந்து டேரெக்டாக நேட்லானை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நைட் கிங்டம் கொண்டு வருவாங்க. அது இல்லாமல் நைட் கிங்டம் தான் வந்து லேலைனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க உருவாக்குனதும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கும் தெரியும், ஸோ ஓகே நமக்கு வந்து நைட் கிங்டம் இருக்கணும், ஸோ அதனால் வந்து இவங்க இது பண்ணிக்கிட்டா ஓகேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அப்போ தான் கேப்டினோ வருவார். கேப்டினோ வந்து என்ன சொல்லுவார்னா, நான் ஒரு இமார்ட்டல், என்னோட உயிருங்கிறது இமார்ட்டலாக தான் இருக்கும். ஸோ என்னோட உயிர் என்னோட பாடி எடுத்து போகக்கூடாது. நான் என்னோட லைஃப் ஃபோர்ஸை வந்து இந்த நைட் கிங்டமில் இருக்க அந்த கார்டியனுக்கு நான் கொடுக்குறேன். என்னோட லைஃப் எனர்ஜியும் தீராது, பிகாஸ் நான் இமார்ட்டல். ஓகே, ஸோ அப்படி நான் எங்கே உட்காரக்கூடாதுன்னு நினச்சா என் உயிரை நீ எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட ரூலை அவங்களுக்கு எதிராகவே யூஸ் பண்ணியிருப்பார் இந்த கேப்டினோ. அந்த இடத்துல வந்து ஷேடாலையும், அதாவது டெத்து ஷேடாலையும் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அந்த இடத்துல ஒன் ஆஃப் த ஹெவன்லி பிரின்சிபல்னாலையும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது கேப்டினோவை. அந்த இடத்துல போய் அவர் உட்காருவார், சரிங்களா? அவர் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுவார்னா, அவங்க ரூலை அவங்களுக்கு எதிராகவே யூஸ் பண்ணுவார், ஓகேங்களா? ஸோ நீ வந்து நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், எனக்கு ஒன்று இப்போவே எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் ரொம்ப காலம் வாழ்ந்துட்டேன். ஓகே, ஸோ நீ வந்து உன்னோட ரோலை நீ மதிக்கணும்னு நினச்சா நான் என்ன பாட்டுக்கு நான் எதை வேணால் பண்ணிப்பேன். ஏன்னா என்னோட இமார்ட்டல் பவரை வச்சு நான் வந்து நைட் கிங்டமை ஃபுல்லாக வந்து எட்டர்னிட்டிக்கு என்னால் வாழ வைக்க முடியும், பிகாஸ் நான் ஐ எம் இமார்ட்டல் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த த்ரோன் மேலே போய் உட்கார்ந்து அடுத்த செகண்ட் அவருக்குள்ளே இருந்த சோல்ஸ்லாம் இந்த நைட் கிங்டம் மூலியமாக வந்து பீஸ் அடைஞ்சிருக்கும். இந்த நைட் கிங்டம் மூலிமா அவங்களால பீஸ், நைட் கிங்டம் தான் அந்த நேட்லாண்ட் இருக்க பீப்புளுக்கெல்லாம் வந்து பீஸ் கொடுக்கும். நைட் கிங்டம் ஆல்ரெடி வந்து அபீஸ் மூலிமா வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்துச்சு. அந்த பிரச்சனையை தீர்த்துட்டாங்க இப்போ எப்படியோ. பட் இப்போ வந்து அவருக்குள்ள இருக்க அந்த சோல்ஸ் வந்து அந்த நித்திரை அடையணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பார், இவரோட லைஃப் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே அந்த நைட் கிங்டம் கார்டியனுக்கு போய் கொடுத்துருவார். அதே இடத்துல ஸ்டில்லாக உட்காந்துருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள், இமோர்ட்டலான ஒரு பீயிங், அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருவார். ஸோ அவர் வந்து ஒரு வெஸ்ஸலாக மாறிடுவார். எதுக்குன்னா வந்து அந்த நைட் கிங்டம் கார்டியனுக்கு ஒரு வெஸ்ஸலாக மாறிடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வெஸ்ஸலாகவே மாறிடுவார் அவர். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இது கிடைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு ஆர்கானா இருந்திருப்பாரு இல்லைங்களா, யார் பைரா ஆர்கானா இருந்திருப்பாருங்க இல்லைங்களா, அவர் கூட சின்ன ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். ஸோ அவருக்கு தெரியும் எதனால் இந்த அபீஸ் வந்து இதாச்சு,
உள்ளே வந்துச்சு, இந்த நைட் கிங்டமை கிரியேட் பண்ணது யார், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நிறையா விஷயங்கள் தெரியும். அது ஒரு சின்ன ஸ்டோரியாக போகும், அதை பற்றி இது போக வேணாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மானுமெண்ட்டுமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்களுக்குமே மானுமெண்ட்டுமே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவருக்கு கேபிட்டினோக்கு இப்போ இந்த வாரில் வந்து பங்கெடுத்த எல்லாத்துக்குமே ஒரு மானுமெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மானுமெண்ட் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரிசம்பிள் பண்ணியிருப்பாங்க. அந்த கேபிட்டினோலேருந்து எல்லாத்தையுமே வந்து ரிசம்பிள் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் லைக் வந்து பெட்டராகவே அந்த இதுங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நேட்லாண்டோட ஸ்டோரியை சுத்தமாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நேட்லாண்ட் ஸ்டோரி முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த நேட்லாண்ட் ஸ்டோரி. எனிவே நேட்லாண்டோட ஸ்டோரியை மொத்தமாக முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் 13 மினிட்ஸ் தான் வந்துச்சு. ஈவன் தோ நான் 2 or 3 வீடியோஸ் கிட்ட நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நேட்லாண்ட் ஸ்டோரியை மட்டும். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அவ்வளோ கிடையாது. எனக்கு நேட்லாண்டோட ஸ்டோரி முடிஞ்சிட்டு அடுத்து நாட்கிரைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். நாட்கிரையோட ஸ்டோரிகளில் தான் இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு. ஸோ நாட்கிரை ஸ்டோரியை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஐ திங்க் நான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு பார்ட் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஒரு ரீசனால ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னுங்கிறதுனா, நான் விட்டு போன அந்த அபீஸ் ஸ்டோரி இருக்குது இல்லைங்களா, டெயின்ஸ்லிஃபோட என்கவுண்டர், அபீஸ்க்கும் நமக்கும் நடந்தது, நம்மளோட ட்வின் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க இப்போது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக அதை பற்றின ஒரு சின்ன ஒரு மேபி ஒரு 1 வீடியோ ஸ்டோரிங்கிறத நான் போடுவேன். ஸோ அதையுமே நீங்கள் பாருங்கள், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல்.